அவர்களின் உண்மையான வாக்காளர் என்பதை மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் அனைவருக்கும் நிரூபிப்பார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் வெற்றி சரித்திரமாக என்னுடைய வாழ்க்கையில் அமையும் என்று அதிமுகவோட ரெட்டை சின்னத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இரண்டு கொடுத்திருக்காங்க. இந்த சூழ்நிலை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நீங்க அதிமுகவை கைப்பற்றுவீங்கன்னு ஒரு இதை சொல்லியிருக்கீங்க. இரண்டு சின்னங்களையும் கொடுத்திருக்காங்க. எப்படி எப்படி நிச்சயமாக ஒரு நல்ல தலைமை தேவைப்படுகிறது. அது நான் என்பதில் அதிமுகவின் தொண்டர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த அடிப்படையில் அந்த தேர்தலின் முடிவுக்கு பின்னால் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் தலைமையை ஏற்று அதை வழிநடத்தி அம்மா அவர்கள் வழியில் அதை கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையை எப்போ உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறீங்க? மிக விரைவில் தேர்தல் அறிக்கை எது வெளியிடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க? பிரச்சாரம் மேற்கொள்ளும் முதல் நாள் அறிக்கை வெளியிடும். தொகுதியில வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை முன்வைத்து நீங்க வந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறீங்க? இந்த தொகுதியை பற்றி மக்களுடைய கோரிக்கைகள் தெரியுமா? முழுமையாக தெரியும். இந்த தொகுதியின் மக்கள் என்னை 3 மாத காலமாக தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். முதல் என் இல்லத்துக்கு வந்தவர்கள் அனைவரும் ஆர்கே நகரில் இருந்து வந்தவர்கள் தான். அவர்களிடம் கலந்து பலமுறை நான் பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு என்ன தேவை, என்ன குறைகள் என்பதை அனைத்தும் எனக்கு தெரியும். அம்மா அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை அவர்களுக்கு அளித்திருந்தாரோ அனைத்தும் நான் நிச்சயமாக மூன்றின்று நிறைவேற்றுவேன். இந்த வெற்றி வாய்ப்பை ஆர்கே நகர் மக்கள் எனக்கு அளித்த பின்னால் நிச்சயமாக அவர்களுக்காக நான் பாடுபடுவேன். எந்த சின்னத்தில் போட்டியிடுவேன்? தேர்தல் ஆணையம் எந்த சின்னத்தை அளித்தாலும் அதில் நான் போட்டியிடுவேன். நீங்கள் ஏதாவது சின்னம் தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்களா? தேர்வு அவர்கள் செய்ய மூன்று சின்னங்களை தேர்வு செய்ய சொன்னார்கள். அதை தேர்வு செய்து கொடுத்திருக்கிறோம். இருப்பினும் அவர்கள் எதை அளிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு அந்த சின்னத்தில் போட்டியிட தயாராக. நீங்கள் குற்றச்சாட்டு முன்வைச்சிருந்தீங்க, உங்களுக்கு உரிய நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்லி. அனுமதிக்கப்படவில்லை. எனக்கு 1:30 மணி அளவில் வருமாறு சொல்லி இருந்தார்கள். அதே நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் திட்டமிட்டு அதே நேரத்தில் இங்கு வந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேடம், உங்களுடைய மாற்று வேட்பாளர் யார் மேடம்? உங்களுடைய மாற்று வேட்பாளர்? என்னுடைய மாற்று வேட்பாளர்கள் என்னுடைய உண்மையான தொண்டர்கள். அனைத்து விவரங்களும் பின்னர் அறிவிக்கப்படும். அதிகாரப்பூர்வ மாற்று வேட்பாளர்